சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு, அடியார் பெருமக்களது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு, 11வது தமிழ் வேதத்தின் சிறப்பு இயல்புகள் அப்படிங்கிற ஒரு சின்ன தொகுப்பில் எனக்கு தெரிந்த கருத்துக்களை, நான் படித்த கருத்துக்களை உங்களோடு பதிவு செய்கிறேன். அடியார் பெருமக்களே, இந்த 11வது தமிழ் வேதம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த 11ஆம் திருமுறையை நம்ம யாருமே அவ்வளவா எடுத்து பாடுறது இல்லை. அந்த திருமுறையை சான்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 11ஆம் திருமுறை ஒரு ஞான பெட்டகம் அப்படின்னு சொல்கிறார்கள். வெற்று சடங்குகளாலும் ஆடம்பரமும் இல்லாத அந்த இறை வழிபாட்டினை எப்படி நம் செய்வது என்பதை இந்த நூல் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. 11வது தமிழ் வேதம். இறை வழிபாடு என்பது தற்காலத்தில் பெரும் பொருள் செலவிடும் நிலைக்கு வந்துவிட்டது. இன்னைக்கு கோயிலுக்கு போனோம்னா அந்த 101 ரூபாயில் ஒரு அர்ச்சனை, 51 ரூபாயில் ஒரு அர்ச்சனை, 11 ரூபாயில் ஒரு அர்ச்சனை, அப்புறம் அதுக்கு பிறகு பொது அர்ச்சனை. இன்னைக்கு இருக்கிற வேக காலம், சீக்கிரம் சாமியை கும்பிட்டு போகணும், சீக்கிரம் வேலைக்கு போகணும், சீக்கிரம் போகணும். இந்த காலம் இல்லாததுனால இன்னைக்கு நிறைய இடங்களில் ஜனங்கள் பார்த்தோம்னா 201 ரூபா 501 ரூபா கொடுத்து சீக்கிரமாக போய் நம்ம சாமியினுடைய அருளை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து நேராக போயிட்டு முதல்ல சாமியை பார்க்குறாங்க. அதில் அருள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதில் அருள் கிடைக்காது. அதுதான் உண்மை. அப்படி இன்னைக்கு இறை வழிபாடுங்கிறது ஒரு இதுவாக ஆகிப்போச்சு, அந்த நிலைக்கு வந்துருச்சு இன்னைக்கு. அன்பர் பெருமக்களே, நம்மளுடைய சமயம் என்பது இது ஒரு படிப்பு கிடையாது, அது ஒரு பயிற்சி தான். அதுதான் சமய கல்வின்னு சொல்லுவாங்க. இந்த சமயம், சைவ சமயம் என்பது அறிவு இல்லை, அது ஒரு அனுபவ கல்வி, அது ஒரு அனுபவம். சைவ சமயம், இந்த சமயம் என்பது அது ஒரு சும்மா புடிவாதத்துக்காக வேண்டிய ஒரு வரட்டு தத்துவங்கிறது கிடையாது. அதுதான் வாழ்க்கை நெறி. அப்படிங்கிற அந்த உண்மைகளை எல்லாம் உணர்வார்கள். வாழ்க்கை நெறி அப்படிங்கிறது நம்ம உணர்வார். ஒவ்வொரு சைவ அன்பர்களிடமும் இருக்க வேண்டிய நூல் இந்த 11வது தமிழ் வேதம். கவலையின்றி வாழ இந்த நூல் பெரிதும் நமக்கு துணை செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. சரி, என்ன இந்த 11வது தமிழ் வேதத்தினுடைய சிறப்பு அப்படின்னா, 2ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தமிழகத்தையே தோத்திர பாடல்களால், அதாவது இந்த தேவார திருமுறை இது தோத்திர பாடல்கள். சாத்திர பாடல்கள்ங்கிறது சித்தாந்த பாடல்கள், சைவ சித்தாந்தம்னு சொல்லக்கூடியது. ஆனால் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தோத்திர பாடல்களால் இந்த மூழ்கச் செய்தவர்கள், இந்த தமிழகத்தையே தன்னுடைய தோத்திர பாடல்களால் மூழ்கச் செய்தவர்கள் 27 திருமுறை ஆசிரியர்கள். இவர்கள் அனைவருமே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாகிய சிவ பரம்பொருளால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த பெருமானுடைய கருணை வெள்ளத்தில் மூழ்கி திளைத்த அருளாளர்கள் ஆவார்கள். சரி, ஏன் இந்த நூலை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க? தேவாரத்தின் திருவாசகத்தையும் 12 திருமுறைகளை ஏன் நமக்கு கொடுத்தாங்க? அந்த அருளாளர்கள் தாம் பெற்ற பேரின்பத்தினை நாமும் பெறுதல் வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்துடன் அருளப்பட்டவைதான் தேவார திருமுறைகள் 12. இந்த 12 தமிழ் வேதங்களும் அவர்கள் பெற்ற அந்த பேரின்பத்தை இந்த வையகத்தில் உள்ள நாமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் நமக்காக அருளிக்கப்பட்டது தான் இந்த 12 தமிழ் வேதங்கள்.
தேவார திருமுறைகளை 11ஆக வகுத்தவர் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் ஆவார். இதற்கு பிறகு தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் பாடிய பெரிய புராணம் 12ஆவதாக சேர்க்கப்பட்டது. அது பெரிய புராணம், திருத்தொண்டர்களுடைய மாக்கதை. 11ஆம் திருமுறையை அருளிய ஆசிரியர்கள் 12, அதாவது 12 பேர். இதுல முதல் ஆள் யாரு தெரியுங்களா? திரு ஆலவாய் உடையார் தான். அந்த 12 பேரும் பாருங்க, முதல் ஆளு. என்னப்பா உங்களுக்கு தான் கவிதை பாட தெரியுமா, எனக்கு மட்டும் பாட தெரியாதா? யாரு? சிவபெருமான். திரு ஆலவாய் உடையார் 1, 2 காரைக்கால் அம்மையார், 3 ஐயடிகள் காடவர்கோன், 4 சேரமான் பெருமாள் நாயனார், 5 நக்கீர தேவர், 6 கல்லாட தேவர், 7 பகில தேவர், 8 பரண தேவர், 9 இளம்பெருமான் அடிகள், 10 அதிரா அடிகள், 11 பட்டினத்து அடிகள், 12 நம்பியாண்டார் நம்பிகள். இந்த 12 பேரும் 11ஆவது தமிழ் வேதத்துக்கு ஆசிரியர்கள். இவர்களோட சேர்த்து திரு ஆலவாய் உடையார் மதுரை திருக்கோயிலில் எழுந்தருளி உள்ள சோமசுந்தர கடவுளும் ஆவார். நம்ம சிவபெருமானும் ஒரு ஆள். அதுல அப்படி 11ஆம் தமிழ் வேதத்தின் அந்த 11ஆவது திருமுறையில தனித்தன்மைகள் இருக்கு. இந்த தனித்தன்மை என்ன அப்படின்னா, 12 தமிழ் வேதங்களுமே திருமுறைகளும் சிவ பரம்பொருளால் ஆட்கொள்ளப்பட்ட அருளாளர்களால் அருளப்பட்டவையே என்றாலும் சிவபெருமானாரே அருளிய திருமுக பாசுரம் இந்த திருமுறையில் முதல் பதிகமாக அமைந்துள்ளது தனி சிறப்பாகும். அவரே முதல் பாட்ட திருமுக பாசுரம் அப்படிங்கிறத அருளிய பாடலை இங்கே முதல் பாடலாக 11ஆவது தமிழ் வேதத்தில் அமைந்து உள்ளதுதான் தனி சிறப்பு. முதல் பண் அமைத்த பதிகத்தை பாடியருடைய காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் இந்த திருமுறையில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருடைய பண்ணமைந்த பதிகத்தை பாடியருடைய காரைக்கால் அம்மையாருடைய அந்த பாடல்கள் இந்த 11ஆவது தமிழ் வேதத்தில் அமைந்திருக்கிறது. இதனுடைய தனி சிறப்பு, திருக்கைலையில் சிவபெருமான் திருமுன்பு பாடி அரங்கேற்றப்பட்ட திரு கைலாய ஞான உலா இதில் இடம்பெற்றுள்ளது. இப்படி இந்த 11ஆவது தமிழ் வேதம் ஒரு அற்புதமான நூல், ஞான பெட்டகம். அதை நாம் எல்லாம் படிக்க வேண்டும். திரு ஆலவாய் உடையார் அருளிய அந்த திருமுக பாசுரம் இது எப்படி அப்படின்னா, திரு ஆலவாய் உடையார் சிவபெருமான், காலத்தை கடந்த பரம்பொருளாகிய நம்ம பரமேஸ்வரன் 11ஆம் திருமுறையில் முதலில் உள்ள திருமுக பாசுரம் அருளப்பட்ட காலம் ஏறக்குறைய 8வது நூற்றாண்டாக இருக்கலாம் என அறிஞர்கள் கருதுகின்றார்கள். உயர்ந்தவர்கள் எழுதி அனுப்பும் ஓலையை, அதாவது ஒரு பெரிய மனுஷன் ஒரு கடிதாசியை எழுதி கொடுத்தா திருமுகம் என்பாங்க அந்த கடிதத்துக்கு. பாசுரம் என்பதும் பாடலை குறிக்கும். ஆக இந்த சிவபெருமான் இவரே எழுதியதால் திருமுகம் எனவும் பாடலாக அமைந்துள்ள காரணத்தினால் அது பாசுரம் எனவும் திருமுக பாசுரம் ஆயிற்று. இந்த 11ஆவது தமிழ் வேதத்தில் முதல் பாடல். அடியார்களே, பானபத்திரர் என்னும் ஒரு சிறந்த சிவபக்தர் மதுரையில எழுந்தருளி உள்ள சோமசுந்தர பெருமானாரை தினந்தோறும் அன்றாடம் முப்பொழுதும் யாழினால் பாடி துதித்து வந்தார். இவருக்கு பொருள் கொடுக்க வேண்டும் என்று இறைவர் தாமே கொடுக்காமல் கீழ்வரும் இந்த பாடல் அந்த கடிதத்தை எழுதி கொடுக்கிறார். கீழ்வரும் கடிதத்தை பாசுரத்தை எழுதி பானபத்திரரிடம் கொடுத்து சேரமான் பெருமாள் நாயனார் என்னும் மிக சிறந்த சிவபக்தரிடம் அனுப்புகிறார். இந்த கடிதத்தை பரிந்துரை கடிதம் எனலாம். சிவபெருமானாரே பொருள் கொடுக்காமல் சேரமானிடம் அனுப்பியதற்கு 2 காரணங்கள் உண்டு. நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஏப்பா சிவபெருமான் நினைச்சா அவரே கொடுக்கலாமே, அவரையா இன்னொருத்தர் அனுப்புறாரு, இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். 1, சிறந்த சிவபக்தர்கள் இருவரையும் சந்திக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் சிவபெருமானுக்கு இருந்தது.
அதுக்கு அப்பர் பெருமான் சொல்லுவார், கண்ணுதலாய் காட்டாக்கால் காண்பார் யார். சிவபெருமானே அதாவது இறைவர் கண்ணுதல், அவர் காட்டினால்தான் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியும் என்பது திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருடைய அந்த திருவாக்கு. இன்னொன்று 2, சேரமானிடம் உள்ள பொருட்கள் யாவும் நல்ல வழியில் வந்தவை, அவை நல்ல வழியில் பயன்பட வேண்டும் என இறைவர் எண்ணுகிறார். அதனால தான் பானபத்திரருக்கு அனுதாசியை கொடுத்து சேரமானுகிட்ட அனுப்புறாரு. ஆமா, அதுதான் உண்மை. பெரும் பணக்காரர்களுக்கு தர்மம் செய்யும் எண்ணமே சுத்தமா வராது. இன்னும் சேர்க்கலாமா, இன்னும் சேர்க்கலாமா, இன்னும் சேர்க்கலாமா. காரணம், அவர்களிடம் உள்ள செல்வம் நல்ல வழியில் வந்ததல்ல. வட்டிக்கு விட்டுருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, நல்ல வழியில வந்திருக்காது இன்னும் சொல்ல போனா. அதனால் அந்த செல்வம் நல்ல வழியில் செலவழிக்கப்படாது என்னும் உண்மையை நாம் உணர வேண்டும். நல்ல வழியில வந்தது தான் நல்ல செலவுக்கு ஆகும், தீய வழியில் வந்தது தீய செலவுக்கு தான் ஆகும். நிறைய பேர் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறான், அப்படி சம்பாதிக்கிறான், இப்படி சம்பாதிக்கிறான், காசு இருக்கிற பணக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய காசு நல்ல வழியில் வந்தது நல்ல வழியில் செலவழியும். அதுக்கு மேலே நம்ம சிந்திச்சிக்க வேண்டியதுதான். அப்போ இந்த திருமுக பாசுரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திப்போம். இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற இந்த பாடலை மட்டும் இப்போ நம்ம சிந்திச்சுட்டு அதனுடைய பொருளை நாம் நாளை சிந்திப்போமாக. அந்த பாடலையும் அந்த பொருளையும் நாளை சிந்திப்போமாக. ஆக இந்த பாடல் என்னதான் பாடலுங்கிறத நம்ம இன்னைக்கு ஒரு சுருக்கமாக பாடி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற பரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பருவ கொன்முடி படியன பாவலர்க்கு உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமாமதிபுரை குலவிய குடை கீழ் செருமாவுகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பானபத்திரன் தன் போல் என் பால் அன்பன் தன் பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டு திரு அளவாய் உடையார் நம்ம சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் எழுதின பாடல். இந்த பாடல் இது ஒரு கடிதம். இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புறார். இதனுடைய விரிவாக்கத்தை நாம் நாளை சிந்திப்போம் என்று சொல்லி அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கி கொண்டு, வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம். சிவா. திருச்சிற்றம்பலம்.